சந்தானம் தொடங்கி தனுஷ் வரைக்கும் ஆன்மீகத்துல பயங்கர ஈடுபாடா இருக்கக்கூடிய நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தனுஷ். தனுஷ் ஒரு பக்காவான பிளே பாய். அவர் பண்ணாத சேட்டைகளே இல்லைன்னு சொன்னாலோ, இன்னொரு பக்கம் அவரோட எக்ஸ் மாமனார் மாதிரி அச்சு அசலா ஆன்மீகத்துல பயங்கர நம்பிக்கை உடையவர் தான் தனுஷ். ஆன்மீகம் சார்ந்த போதனைகளை பயங்கரமா ஃபாலோ பண்றதுனால தான் எனக்கு இவ்வளோ நல்லது நடக்கு அப்படின்றத தனுஷ் பயங்கரமா நம்பிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல ரஜினியை பார்த்து தான் இவருமே ஆன்மீகத்துல ஈடுபாடு காமிக்க ஆரம்பிச்சிருக்காரு. தனுஷ் ஒரு கட்டத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கிட்டு எந்த ஒரு தீய பழக்கத்துக்கும் இனிமே நான் போக மாட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லா வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன்னு முடிவெடுத்ததுக்கு காரணமும் இந்த ஆன்மீக பாதை தான். ரஜினியை மாதிரியே இவரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல இதுலயே பயங்கரமா தீவிரமாயிட்டாரு. இதை தள்ளி அவரே நிறைய ஸ்டேஜ்ல நான் நம்புறது ஒரே ஒருத்தர் தான், அது கடவுள் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு தனுஷ் சில ஆன்மீக மந்திரத்தையும் பயன்படுத்துறாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு. சிம்பு மாதிரி வாழ்க்கையை அழிச்சவனையும் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. சிம்பு மாதிரி ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தவனையும் பார்த்திருக்க மாட்டீங்க. இப்போ சிம்பு எல்லாரும் எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு பையனுக்கு தரமான கம்பேக் தேவை, அது சிம்பு மாதிரி தேவை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு சிம்பு இப்ப வேற லெவலா மாறிட்டாரு. இவர் ஆரம்பத்துல எப்படி இருந்தார் நமக்கு நல்லாவே தெரியும். ஃபுல்லா பார்ட்டி பண்றது, குடிக்கிறது, ஃபன் பண்றது அப்படின்னு அவரோட உடம்ப அவரே கெடுத்துக்கிட்டாரு. ஆனா இப்ப பாருங்க சிம்பு எவ்வளவு ஹெல்த்தியா மாறிட்டார் அப்படின்னு. அதுக்கு மாநாடு படத்துல வரக்கூடிய இந்த சீன் போதும். இப்போ சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆன்மீகம் தான். அவர் ஒரு குருஜியாவே மாறிட்டாரு. அந்த அளவுக்கு ஆன்மீகத்தை பத்தி எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சிம்பு சொல்ற அளவுக்கு எப்ப பார்த்தாலும் தியானம் பண்றது, கடவுளை வேண்டிக்கிறது, ஆன்மீக பயணம் பண்றது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதுலயே இருக்காரு. ரிஷிகேஷ் ஹரிதுவாருக்கும் இவர் ஆன்மீக பயணம் பண்ணியிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன். இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு எஸ்கே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்த பிடிச்சிருக்காருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். எஸ்கே கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அவரே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு, நான் இது வரைக்கும் தம்மு தண்ணின்னு எதையுமே தொட்டது கிடையாது, அதை நினைச்சு நானே பெருமைப்படுறேன் அப்படின்னு. அதே அளவுக்கு இவர் ஆன்மீகத்திலையும் பயங்கர ஆர்வமா இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே எஸ்கே தலைவரோட பயங்கரமான தீவிர ஃபேன். சோ அவரோட பேச்சுகள் கேட்டே இவர் ஆன்மீகத்துல இன்னும் அவரை பயங்கரமா ஈடுபடுத்தியிருக்காரு. சிவகார்த்தி எனக்கு எப்போ ரஜினியோட கான்டாக்ட் கிடைச்சிச்சோ அப்போல இருந்து இப்ப வரைக்குமே ஆன்மீகத்துல ரொம்ப ஊறி போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சிவகார்த்தியன் அமரன் படத்துக்கு அப்புறமா இப்ப வரைக்குமே ஒவ்வொரு கோவிலா போயிட்டு வராரு. இப்போ ஒரு பயங்கரமான ஆன்மீக பயணத்துல இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சந்தானம். வருஷம் தவறாம ஈஷாக்கு வரக்கூடிய ஒரு மனுஷன் அப்படின்னா அது சந்தானத்தை சொல்லலாம். இவர் எந்த வருஷமும் மிஸ் பண்ணதே கிடையாது. இவரே ஓப்பனா நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, நான் பயங்கரமான தீவிர சிவன் பக்தர் அப்படின்னு. அந்த அளவுக்கு சிவனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். சந்தானத்தை பொறுத்த வரைக்கும் சினிமால எந்த அளவுக்கு ஆர்வத்தை காமிக்கிறாரோ அதே அளவுக்கு ஆன்மீக பயணத்திலையும் இருக்காரு. சந்தானம் ஆரம்பத்துல காமெடியனா இருந்தாரு, இப்ப முழுக்க முழுக்க ஹீரோ ஆயிட்டாரு. அவரோட வாழ்க்கையில அவர் எடுத்த நிறைய முடிவுகளுக்கு காரணமே சுவாமிகள் தான். அவங்களோட பேச்சை கேட்டுதான் இவர் ஒரு முடிவே எடுக்கிறாரு. அதுவும் முக்கியமா லிங்கா படத்துக்கு அப்புறமா ரஜினி கூட இன்னும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிச்சு. அதன் மூலமா தான் ஆன்மீகத்துல இன்னுமே ஈடுபட ஆரம்பிச்சிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராகவா லாரன்ஸ். ராகவா லாரன்ஸ் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் எப்பவுமே ரொம்ப ரொம்ப பக்தியா இருப்பாரு. இன்னைக்கு வரைக்குமே சம்பாதிக்கிறதுல அதிக பங்கை ஏழைகளுக்கு தான் கொடுத்துட்டு வராரு. நிறைய மக்களுக்கு உதவி பண்ணணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுல ராகவா லாரன்ஸ் ரொம்ப குறிக்கோளா இருப்பாரு. ராகவேந்திர சுவாமிக்கு ஆவடி பக்கத்துல இவர் ஒரு கோவிலே கட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு கடவுள் மேல பயங்கர பக்தியும் மரியாதையும் உள்ளவர். ஆக்சுவலா ராகவா லாரன்ஸோட உண்மையான பேர் வெறும் லாரன்ஸ் மட்டும் தான். ராகவேந்திர சுவாமிக்கு மேல இருந்த அளவு கடந்த அன்பு காரணமா தான் ராகவா என்ற பெயரையும் இவர் சேர்த்துக்கிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.